ஆண்டாள் திருப்பாவையினோட 30 பாசுரத்தையுமே ஒரு நாடக வடிவில் தனக்குள்ளே அவங்க அதை உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் திருப்பாவை அவங்க ஒரு நாடக வடிவிலையும் தன்னை, ஏன்னா அவங்க பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஒரு சைவ வைணவ சமயத்துக்கு ஒரு பொண்ணாக பிறக்கிறாங்க. ஆனால் தன்னை அவங்க என்னவா நினச்சிக்கிறாங்களாம், ஒரு கோபிகையாக நினச்சிக்கிறாங்க. அவங்களோட தோழிகளை ஆயர்குல பெண்களாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற அவங்க பிறந்த இடத்த ஆயர்பாடியில் தான் கிருஷ்ணன் வளர்ந்தான், அந்த இடத்தையும் கலியுகம், அதாவது திருப்பாவை எழுதினது கலியுகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கலியுகத்தை அவங்க துவாபர யுகமாக நினச்சிக்கிறாங்க. கிருஷ்ணன் வாழ்ந்த டைம் துவாபர யுகம். ஸோ துவாபர யுகமாகவும் வடபத்ரா அப்படிங்கிற இடத்த நந்தகோபனுடைய வீடாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமுக்குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆயர்பாடியில் இருந்தால் யமுனா நதிக்கரையாக நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி உருவகம் பண்ணினதை வச்சு தான் ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த 30 பாசுரத்தில். ஏன்னா ஒரு சில இடத்துல ஆயர்குளம்னு வந்திருக்கு, கோபிகைகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பாவையிலேயே அந்த லைன்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து அவங்களுக்குள்ளே அவங்க உருவகம் பண்ணிண்டது அப்படின்னு தெரிஞ்சு இந்த 30 பாசுரத்தும் இந்த நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை அடைந்ததா திருப்பாவை சொல்லுது. ஸோ இப்போ நேச்சுரலி உருவகம் படுத்தியிருக்காங்க, அது ஒரு ட்ராமா ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காட்சிகள் வைக்கணும், அதுக்கு சீன்ஸ் வைக்கணும். ஸோ அப்படி பார்த்தா சொல்லப்படுறது என்னென்னா, இதில் மொத்தம் 6 காட்சிகளாக பிரிக்கிறாங்க திருப்பாவையை. அதில் முதல் காட்சி 1லேருந்து 5வது பாசுரம் வரைக்கும் நோன்பு விளக்கம். அதாவது நோன்புக்கு முன்னாடி ஆண்டாள் என்ன பண்ணுறாங்களாம், எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை முதல் 5 பாசுரத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 10 வரைக்கும் நோன்புகளோட முதல் 5 தோழிகளை கூப்பிட்டுட்டு போகிறதா இருக்குது. 3வது காட்சி 11லேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் இருக்குது. அதில் நம்மளுடைய 5 புலன்களை 5 தோழிகளாக பாவித்து அடுத்த 5 தோழிகளை நோன்புக்காக அழைத்து செல்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது 4வது காட்சி 16லேருந்து 20வது பாசுரம் வரைக்கும். அப்போ தான் நந்தகோபரோட வீட்டுக்கு போயிட்டு நப்பின்னை எழுப்புனாங்க, நந்தகோபனை எழுப்புனாங்க, பலராமனை எழுப்புனாங்கன்னு வந்தது இல்லையா. ஸோ 20வது பாசுரம் வரைக்கும் இவங்களையெல்லாம் எழுப்புகிற மாதிரி இருக்குது. அடுத்தது 5வது காட்சியில் 21லேருந்து 25வது பாசுரம் வரைக்கும் 5வது காட்சி. இந்த 5வது காட்சியில் கிருஷ்ணரை எழுப்புகிறாங்களாம். 26லேருந்து 29 இந்த நோன்பு எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த நோன்பு இந்த பிறவி இல்லையா, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு நீதான்ப்பா